இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து தனியாக தூங்கும்போதோ அல்லது வந்து என்னைக்கோ தனியாக உட்காந்து யோசிக்கும் போதோ உங்களுக்குள்ள ஒன்று தோணும்ல, அப்பா இது வரைக்கும் இவ்வளோ தூரம் வேலை பார்த்துட்டாங்க, இனிமேல் இவ்வளோ சிரமப்பட வேண்டாம், அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒன்று தோணியிருக்கும். இந்த வேண்டாம், இந்த வேலைலாம் வேண்டாம், போதும், அவர் பார்த்துட்டாரு போதும் அப்படின்னு. அப்படி நீங்கள் அப்பாவுக்கு சொல்லலாம் என்ன சொல்வீங்கன்னு கேட்குறேன். அப்பா, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்காக இன்னும் கரெக்டாக ஒரு 1 இயர் இல்லைனா 2 இயர் பொறுத்துக்கோங்க. நான் படித்து முடித்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவேன். நீங்கள் வீட்டில் இருங்க, நீங்கள் ரொம்ப உழைச்சிட்டிங்க, அதனால் கண்டிப்பாக வீட்டில் இருங்க, ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் வந்து உங்களோட இளமை பருவத்தில் அனுபவிக்காத சந்தோஷம் நிறைய இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டதில்லை, 4 இடத்துக்கு போகணுன்னு நிறைய ஆசைப்பட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே ஊர் சுற்றி பார்க்கணும், எல்லோரும் போகும்போது எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே போனதில்லைன்னு எனக்கு தெரியும். என்னட்ட அண்ணன்ட்ட கூட நிறைய சொல்லியிருக்காங்களான்னு தெரில, என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து டிவி ஒரு செவுத்தில் ஓட்டுற மாதிரி டிவி வாங்கி தரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் வாங்கித்தான்னு ரொம்ப நல்லா கேட்குறாங்க. நானும் அண்ணனும் அதுக்கப்புறம் நிறைய ஃபோன் வாங்கிட்டோம். ஆனால் அப்பாவுக்கு ஒரு ஃபோனே வாங்கி கொடுக்கல. அவருக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாலும் அவனோட ஃபோன் உடஞ்சிருச்சுன்னா டக்குன்னு அப்பாட்டந்து வாங்கிக்குவான். என்னோட ஃபோன் உடஞ்சிருச்சுன்னா நானும் அப்பாட்டந்து வாங்கிக்குவேன். 1 மாதம் கூட அவருக்கு நாங்கள் ஒரு ஃபோன் கூட இன்னும் வாங்கி கொடுத்தது இல்லை. இப்போ வரைக்கும் அவர்கிட்ட ஃபோன் கூட இல்லை. ஸோ அவருக்கு நான் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பண்ணணும், ஃபோன் வாங்கி கொடுக்கணும், டிவி, அவருக்கு அடிப்படையான விஷயங்கள் நான் நிறைய பண்ணணும். அவர் வாழ்க்கையில் அனுபவிக்கல அதெல்லாம். நீங்கள் என்னென்ன ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க சார்? இன்னைக்கு தேதிக்கு உங்கள் குடும்பத்தை நகர்த்துவதற்கு நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு? சார், நான் ஒரு கம்பெனியில் வந்து மருத்துவ பிரதிநிதியாக ஒர்க் பண்ணுறேன் சார். 8 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். என்னுடைய அப்பா இறந்து 8 வருஷம் ஆகுது. அதுலேருந்தே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதை தவிர்த்து எனக்கு அந்த ஏர்னிங்ஸ் வந்து பத்தலைன்றதால எல்ஐசியில் ஏஜென்ட்டாகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 2வது ரியல் எஸ்டேட்ஸ்லேயே ஒரு சில கம்பெனிஸில் என்ரோல் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டு சைட் விசிட்டில் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்ஸ்லாம் புக் பண்ணி கொடுப்போம். இது பேசிஸில் எனக்கு கமிஷன்ஸும் கிடைக்கும். ஸோ காலைல இருந்துலேருந்து பைக்கில் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கும். ஃபார்மாக்கு போவீங்க, ரியல் எஸ்டேட் போவீங்க, அண்ட் எல்ஐசிலேயே எல்ஐசி ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ இந்த 3 வேலையில் 4 வேலையில் பார்க்கறதுனால உங்களுக்கு மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இதில் ஆக்சுவலாக? எனக்கு மாதம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரு 50,000 to 60,000 எனக்கு கிடைக்குது சார். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வண்டி ஓட்ட வேண்டியிருக்கும், எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து உழைக்க வேண்டியிருக்கும்? எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து தொடர்ச்சியாக ஓட்ட முடியாது. அதாவது ஒரு இடத்துல போய் இறங்கும் திருப்பி மீட் பண்ணணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா காலைல நான் ஒரு 10 மணிக்கு எடுத்தேன்னா நைட்டு 11 வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நம்ம 50லேருந்து 70 கிலோமீட்டர் ஓட்டணும் சார். என்ன காரணத்தினால இந்த ஒரு 3 வேலையை கம்பல்சரியாக பார்த்தே ஆக வேண்டியிருக்கு? உடம்பு முடியல எது இருந்தாலும் கம்பல்சரியாக 3 வேலை பார்க்க வேண்டிய தேவை இல்லை கம்பல்ஷன் எங்கேருந்து வருது ஆக்சுவலாக? சரி, எனக்கு கம்பல்சரி தேவைன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலி வந்து முழுமையாக என்னுடைய ஏர்னிங்ஸில் டிபெண்ட் ஆகிட்டாங்க அப்பா இறந்ததால். 2வது அம்மா வந்து அப்பா இருக்க சொல்லி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. வெளி உலகமே மெயினாக தெரியாது. அப்புறம் எனக்கு வந்து ஒரு தம்பி இருக்கார். அவர் என்னோட வயசில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அவர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ஸோ அவங்களையும் மேனேஜ் பண்ணதுக்காக ஃபீஸ் கட்டுறது எல்லாமே நானே தான். ஆமாம், தம்பிக்கு ஃபீஸ் கட்டுறது எல்லாமே அவர் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸு எங்கள் அம்மா சார். அம்மா ஓகே ஓகே. ஆக்சுவலாக அம்மா தன்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபேமிலிக்குன்னு ஓடுனது இருக்கும்ல, உங்களுக்கு அம்மாவை பார்த்து இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு அம்மா பற்றி சொன்னால் ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எல்லாத்தையும் தனியாக நின்று ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்க சிங்கிள் பேரண்ட்ஸ் சார். ஓ, என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்க இப்போ? அவங்க வீட்டு வேலை பார்க்குறாங்க சார். வீட்டு வேலையே ஒரு நாளைக்கு 7-8 வீட்டு வேலை பார்க்குறாங்க. அது போக பூ விற்பாங்க. எங்கள் வீட்டு சைடு வந்து 100 நாள் வேலைலாம் எப்பயாவது போடுறப்போ அங்கே உள்ளவங்களுக்கு மோர், பருத்தி பால் அதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. வியாபாரம் பண்ணுறது பண்ணுவாங்க. டெய்லரிங்கும் பண்ணுறாங்க வீட்டில். பொதுவாகவே ஒரு வீட்டில் இருக்க ஒரு பெண்மணிங்களே அவங்க வீட்டு ஒரு பாத்திரம் துளக்கி துணி துவைச்சி போட்டு வீடு பெருக்கி பண்ணுறதே கொஞ்சம் டயரிங்கான ஜாபாக தான் இருக்குது. ஆனால் ஒரு 8 வீட்டில் வேலை பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. வீட்டில் இருக்கிற என்ன பிரச்சனை காரணமாக இப்போ நீங்கள் 8 பேர் வீடு, அதுக்கப்புறம் பூக்கடை, ஒரு பக்கம் டெய்லரிங், ஏன் இவ்வளவு பண்ணுறீங்க? அவங்க அப்பா இல்லை, அவன் பாப்பா 6 படிக்கையில் வீட்டை விட்டு போயிட்டாரு. எங்களை விட்டு பிரச்சனை. அதோட போனவரை திருப்பி வரல. அவங்க வீட்டாளர்களும் யாரும் எதுவும் தேடிக்கிறல. தெரியலையா? இருக்காரு சார், இருக்காரு. ஆனால் எங்கள்கிட்ட எந்த கான்டாக்டும் கிடையாது. உங்களுக்கு தெரியுமாமா அப்பா இருக்குது? சொந்த ஊரில் தான் சார் இருக்காங்க. நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு June 4 அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். ரொம்ப ரிலேட்டிவ். அவங்க வீட்டுக்கு போகிறப்போ அங்கே பார்த்தேன். ஆனால் பேசிக்கல சார். நானே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவரை பார்த்தேன். நான் பார்த்து எனக்கு கூட ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் அவர் கண்ணில் நான் அதை பார்க்கவே கிடையாது. உங்களை மகள்னு பார்க்க இதே இல்லை? எனக்கு கிராஸ் பண்ணிட்டு தான் போனார். ஆனால் எதுவுமே பேசல சார். ஸோ வீட்டில் அவர் இல்லைங்கிறதுனால நீங்களே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே ஓகே. எல்லாமே நான் தான் பார்க்கணும் அப்படின்போது பாப்பா +2 முடிச்சிட்டா. இப்போ காலேஜ் ஃபீஸ் இருக்குது. இன்னொரு பாப்பா 11 படிக்கிறா, 10 முடிச்சிருக்கா. இப்போ அடுத்து அந்த பெண்ணுக்கு படிக்க வைக்கணும். இப்போ வீட்டில் எல்லா சுச்சுவேஷனே வாடகை வீடு தான் சார். யார்கிட்டையும் நம்ம போய் கையேந்தி நிற்கக்கூடாது. என்னோடது அதுதான்.
யாரும் கேட்டால் செய்வாங்க. எங்கள் வீட்டில் வந்து தம்பி இருக்கான், அம்மா எல்லாருமே இருக்காங்க. ஆனால் யார்கிட்டையும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி எனக்கு கேட்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்கள தேவையை நம்மளே பார்த்துக்கணும். ஓகே, ஒருவேளை இப்போ உங்கள் அப்பா வந்து இந்த ஷோ பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் அம்மாவை பற்றி ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் சொல்லணும், அது உங்கள் அப்பாவுக்கு வந்து நாக்கப்படுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு அங்கே சொந்த ஊரில் இடம் எல்லாமே இருக்குது. வாட் இஃப் நான் வந்து ஃப்யூச்சரில் நான் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகணுன்னு தான் சார் என் ஆசை. நல்லா சம்பாரித்து அவர் முன்னாடி வந்து வீடு கட்டி அவரையே வந்து என்னோட வீட்டு பால் காய்ச்சி கூப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இல்லைனாலும் நான் எங்கள் அம்மா என் பாப்பா 3 பேர் இருக்கோம்ல நாங்கள் அப்படின்னு காட்டணும் சார். பேசிக்காக நீங்கள் விட்டு போயிட்டீங்க, அதனால் நாங்கள் ஒன்றும் கெட்டு போகல, நாங்கள் நல்லா தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறத காட்டணும். மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு என்னென்ன வேலைகள் பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 மைக் பக்கத்தில் மணி வச்சுக்கோங்க. 18 மணி நேரம் கண்டிப்பாக வேலை பார்த்துருவேன். என்னென்ன வேலைலாம் பார்க்குறீங்க? ஷிஃப்ட்டுக்கு போயிட்டுருக்கேன் சார். சூப்பர்வைசராக இருக்கேன் நான். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊபர் ஓட்ட போவேன், சொமேட்டோ ஓட்ட போவேன். அதெல்லாம் என் ஃப்ரெண்டு என்ன வேலை சொன்னாங்கன்னா இப்போ வந்து கார் ஓட்ட கற்றுட்டு இருக்கேன் சார். அது போச்சுன்னா இப்போ ஏன்னா எங்கள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் நிறைய டிரைவர் கேட்குறாங்க. சரி நம்ம போனால் கற்றுக்கிட்ட ஒரு லைசன்ஸ் தரேன், நம்ம போய் அதை கூட நம்ம ஓட்டினா ஒரு 1500 ஒரு நாளைக்கு தராங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் கற்றுட்ருக்கேன் சார். நான் இப்போ எல்லாமே வந்து நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபுக்காக மட்டும்தான். அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக வாழ்ந்தவங்க. என்னை லவ் பண்ணாங்க ஒரே காரணத்துக்காக. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை நம்பி வந்தாங்க. அவங்க வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அதேமாரி நான் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் வந்து உழைச்சிட்டு இருக்கேன். நீங்கள் தான் ஃபேமிலிக்கு ஒர்க் பண்ணுறீங்களா? என்னை படிக்க வைக்கிறார் சார். ஓ அப்படியே, என்ன படிக்கிறீங்க? டிஎம்எல்டி பண்ணிட்டு இருக்கேன் சார். டிஎம்எல்டி DMLT. அது எங்கள் அப்பாவோட ஆசை. நான் 12th படிக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. இறக்கும்போது சொல்லிகிட்டே தான் இறந்தார், லேப் டெக்னீஷியனாக நீ ஆகணும் அப்படின்ட்டு. உண்மையாக அவரோட ஒய்ஃபுன்னு சொல்லி ரொம்ப கர்வமாக இருக்குது சார் எனக்கு. இவ்வளவும் பண்ணி தான் அதை நம்மளை கம்ஃபர்ட்டாக வச்சுருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ இதாக இருந்தது? நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்க விரும்பலை. நான் உங்கள் கூட சேர்ந்து நான் ரோட்டில் நின்று கூட நான் கஷ்டப்படுறேன். உங்களோட சேர்ந்து அவருக்கு இப்போ டீ கடை பிஸ்னஸ் வைக்கணும் ஒரு ஆசை இருக்குது சார். ஒரே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் சார். 1 year ஆகுது எனக்கு மேரேஜ் ஆகி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. கீழே வந்து தரையில் வந்து படுக்க முடியாது, ஒரு துணி கூட அவங்களால துவைக்க முடியாது. அவங்க எனக்கு உடம்புலாம் கூட துவைப்பாங்க, துவைச்சி முடிச்சோன்னா வயிறு ரொம்ப வலிக்குன்னு சொல்லிட்டு வந்து படுத்துருவாங்க. அவங்களால சாப்பிடுவாங்க சார். அந்த சாப்பாடு அவங்களுக்கு வந்து டைஜஷனே ஆகாது, அடிக்கடி ஃபுட் பாய்சன் ஆகிடும். அவங்களுக்காகவே நான் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாரி சமைச்சு கொடுப்பேன். நான் அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்தது யாருமே இல்லை. எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. எனக்கு அம்மா பட்டுமே சரி, அவங்களுக்கு வந்து அம்மா பட்டுச்சு. எங்கள் வீட்டு சைடு சரி, அவங்க வீட்டிலும் சரி, யாருமே ஒரு ஃபோன் கூட பண்ணி கேட்கல, யாரும் வந்து பார்க்க கூட கிடையாது. எனக்கு அம்மா சரியாகி 2வது நாளே நான் டியூட்டி போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3வது நாள் அவங்களுக்கு அம்மா போட்டுருச்சு. எதனா ஒரு எமர்ஜென்சினா பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போவேன். அவன் எதனா சொன்னாங்கன்னா என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால வந்து அவங்க ஒரே ஒரு சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ என் கூட உங்களால் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான். நான் இன்றைக்கி கூட நான் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு மறுபடியும் நான் மார்னிங் கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அவங்க கேட்டதுனால அவங்களுக்காக சரி டைம் நம்ம ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஷோக்கு வந்திருக்கேன் சார். நான்